7th சம் பாருங்க. if x equal to அப்படின்னு ஒரு சமேஷன்ல காஸ்ல நமக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்யில் சைனில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இசட்டில் காசை சைனை கம்பைன் பண்ணி ஒரு சமேஷனில் கொடுத்துருக்காங்க. வேர் அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து 0ல் இருந்து π/2 வரைக்கும் இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த எக்ஸ் ஒய் இசட்டை மல்டிப்ளை பண்ணால் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் போகலாம். ஃபஸ்ட்டு கிவனில் எக்ஸுன்றது என்ன கொடுத்துருக்காங்க? சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி காஸ் 2n தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னோட வேல்யூ 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இங்கே எண்ணுக்கு வந்து 0 1 2 அப்படின்னு நம்ம வேல்யூ கொடுத்துட்டே போகணும். எப்படி நடுவில் என்ன குறி போடணும்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? அந்த சம்மேஷனுக்கு அதுதான் அர்த்தம். அதாவது ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 0 போடணும். 0 போட்டால் என்ன ஆகும்? ஹோல் டேர்மே மேலே 0 ஆயிரும். அப்போ காஸ் பவர் 0 தீட்டா ப்ளஸ் அடுத்து எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும்? 1 போடணும். இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோன்னா என்ன ஆகும்? 2 × 1 2 ஆயிரும். அப்போது காஸ் பவர் 2 தீட்டா அப்படின்னு ஆகும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 2 போடணும். 2 போட்டால் இங்கே என்ன ஆகும்? 2 × 2 4ன்னு ஆகும். அப்போது காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு ஆகும். ப்ளஸ் அடுத்து எண்ணுக்கு பதிலாக 3 போடணும். 3 போட்டால் என்ன ஆகும்? 3 × 2 6ன்னு ஆகும். அப்போது காஸ் பவர் 6 தீட்டா அப்படின்னு. இதே மாதிரி என்ன ஆகும்? அப் டு இன்ஃபினிட்டி வரையும் இந்த சீரீஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ் பவர் 0னா என்ன? எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு 1 அப்படின்னு தெரியும். அதாவது a பவர் 0 ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அப்போது காஸ் பவர் 0னாலும் நமக்கு என்னன்னு தான் கிடைக்கும்? 1ன்னு தான் கிடைக்கும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை நம்ம காஸ் பவர் 4 எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா அதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா? 2 4 தானே. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு இந்த டேர்மை எழுதிக்கலாம். 2 1 தானே. 2 6 தான் கிடைக்கும். 2 4 தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் வருது இல்லையா? அதனால தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓ காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போது அதே மாதிரி கியூப் இருக்குது. ஸோ ஆனால் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா இதை என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1/1 - xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எழுதினோம்னா 1/1 - x. எக்ஸோட வேல்யூ என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்ம கன்ஃபியூஷனில் காஸ் தீட்டான்னு எழுதிடக்கூடாது. ஓகேவா? நம்ம எக்ஸுன்ற டேர்மே நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டானா என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் இருந்து சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மட்டும் இங்கிட்ட வச்சுட்டோம்னா இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இங்கிட்ட வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்கா? அந்த 1 எழுதிக்கிடுவோம். இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு வந்துடும். ஸோ 1 - காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. அப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/sin ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இது வந்து ஒரு 1ஆம் நம்பர்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஒய்யையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? இதே மாதிரி தான். பட் நம்ம இப்போ காசுன்னு போட்ட இடத்துல ஃபுல்லும் நம்ம சைனுன்னு போட போகிறோம். ஓகேவா? ஒய்யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிவ் சைன் 2n தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 0ன்னு கொடுத்தா சைன் பவர் 0 தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா அப்படி இன்ஃபினிட்டி வரையும் போய்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப் மாதிரி தான். எனிதிங் பவர் 0 1. ஸோ சைன் பவர் 0வோட வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவை அப்படி தீட்டாவை அப்படி எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் இப்படி சீரீஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இதுக்கும் நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா இந்த ஃபார்முலாவில் 1/1 - xல சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்?
1/1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 இருக்கா. அப்போ இதே மாதிரி காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவை அப்படி கொண்டு போனோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அப்போ இங்கே இதோட வேல்யூ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு ஆயிரும். அப்போ 1/காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா தான் ஒய்யோட வேல்யூ. இது வந்து ரெண்டாவது டேர்ம் அப்படின்னு வச்சுக்குவோம். இதே மாதிரி இசட்ன்ற டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும். இசட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, summation n equal to 0 to infinity cos power 2n theta sin power 2n theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos power 0 theta sin power 0 theta plus cos squared theta sin squared theta அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4. அப்போது காஸ் பவர் 4 தீட்டா காஸ் பவர் சைன் பவர் 4 தீட்டா. அதே மாதிரி எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போட்டோம்னா 6ன்னு வந்துடும். ஸோ காஸ் பவர் 6 தீட்டான்னு சைன் பவர் 6 தீட்டா அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா. இதில் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஒய்க்கு கண்டுபிடிச்ச மாதிரி தான் இசட் இருக்கும். அந்த டேர்ம் மட்டும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரோம், அவ்வளோதான். ஸோ இதோட வேல்யூ என்னென்னு ஆயிரும், 1ன்னு ஆயிரும். காஸ் 0வோட வேல்யூ 1, அதே மாதிரி சைன் பவர் 0 வேல்யூ 1. அப்போ 1 பெருக்கணும்னா 1 தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுலையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எழுதணும்ல, சைன் பவர் 4 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும்ல, அதே மாதிரி இதையும் நம்ம எழுத போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி அடுத்த டேர்ம் cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் இப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/1 மைனஸ் எக்ஸ். எக்ஸுன்ற டேர்முக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது, அதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். இது வந்து தேர்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் தட். ஓகேவா. இப்போது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 1/சைன் ஸ்கொயர் தீட்டா. ஒய்யோட வேல்யூ என்ன, 1/காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இசட்டோட வேல்யூ இந்த இருக்குது. அப்போ 1/1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஹோலாக நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் இசட். இது வந்து 4வதுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். எக்ஸோட வேல்யூ 1/சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1/காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/இசட்டோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இருக்குனாவே நமக்கு கீழே வந்து பகுதி எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் கூட்ட முடியும். ஸோ இதில் ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 1/3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/5 இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கும்போது மூணுமே பெருக்கி போட்டுருவோம், ஏன்னா காமனாக எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து எதால் பெருக்குவோம், 10ஆல் பெருக்குவோம், மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். அப்போ என்ன வரும், இது 10/30ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 3ஐயும் 5ஐயும் பெருக்குவோம், 15. அப்போ 15/30ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, மிச்சம் 3 2 இல்லை, அப்போ 3 2 6. அப்போ மேலே என்ன வரும், 6/5ன்னு வரும். ஸோ இதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ எல்சிஎம் வந்து எடுத்தோம்னா நமக்கு இந்த 3 டேர்மே வரும். அப்போ இங்கே கீழே இந்த டேர்ம் இருக்குது. அப்போ இதை 2ஐயுமே நம்ம இங்கே பெருக்க போகிறோம். மேலே காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அது மாதிரி ப்ளஸ் செகண்ட் டேர்மில் இதையும் பெருக்கி மேலே எழுத போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி இந்த டேர்மில் இந்த 2ஐயும் பெருக்கி எழுத போகிறோம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ
கீழே நமக்கு எல்சிஎம் என்னன்னு வந்துருச்சு, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கீழே இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு இங்கேயும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம மேலே மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வந்தால் போதும், கீழே நம்ம டச் பண்ண தேவையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவை இந்த 1 கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த இது கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி இதையும் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு 1ஓட மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் அடுத்து இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணால் வெளியே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா உள்ளுக்கு ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் ஆட் ஆகும். அப்போது காஸ் பவர் 4 தீட்டா மிச்சம் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இருக்குது, மைனஸை போட்டுருவோம். சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கேயும் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ என்ன ஆகும், சைன் பவர் 4 தீட்டா ஆல்ரெடி ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ மேலே இருக்கிற எந்த டேர்மையும் விடாமல் நம்ம செய்யணும். ஓகேவா, அடுத்து கீழே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளால் அடிக்க முடிஞ்சால் அடித்து கொடுக்குற மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது இது ரெண்டோட வேல்யூ என்ன ஆகும், 1ன்னு ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், காஸ் பவர் 4 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. அதே மாதிரியும் சைன் பவர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நம்ம ரெண்டுலேயுமே மைனஸு ரெண்டுமே இருக்குது. அப்போ மைனஸை காமனாக எடுத்துடலாம். அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கேயும் சைன் ஸ்கொயர்ன்ற தீட்டா வரும் தானே. அப்போது ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியெடுத்துடலாம். அடுத்து காஸ் ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் காஸ் ஆல்ஃபா இருக்குது, அதிகபட்சமாக காஸ் ஸ்கொயர்டே இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் இருக்குது தானே. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை வெளியெடுத்துடலாம். ஓகேவா, இந்த ப்ராக்கெட் தேவையே இல்லை. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த டேர்மில் என்ன இருக்கும், மைனஸை வெளியே எடுத்தாச்சு, ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்தாச்சு, ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் இங்கே காஸ் பவர் 2 தான் இருக்கும். காஸ் பவர் 4ல் இருந்து தான் ஒரு காஸ் ஸ்கொயரே வெளியே எடுத்துருக்கோம். அப்போ உள்ளுக்கு ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். அடுத்தது இந்த டேர்மில் மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு ஆகும். ஓகேவா, ஏன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் இங்கே மைனஸாக கிடைக்கும் நமக்கு ஆன்சர். ஓகேவா, மைனஸை காமனாக எடுத்துட்டோம், அப்போது உள்ளுக்க ப்ளஸ்ஸு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன மிச்சம் இருக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்கும். சைன் 4ல் இருந்து ஒரு 2வை வெளியே எடுத்துட்டோம், மிச்சம் ஒரு 2 இருக்கும், அதை இங்கே கொண்டு வந்தாச்சு. அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டோம், அப்போ அங்கே ஒன்று இருக்காது. அப்போது அவ்வளோதான். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. கீழே இருக்கிற டேர்மை நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஸோ அடுத்த டேர்மில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, 1ன்னு தெரியும். ஸோ ஒன்னோட இதை மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை கீழே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கிடுவோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுவும் 0 ஆயிரும், ஏன்னா மைனஸ் இந்த டேர்ம் ப்ளஸ் அதே டேர்மே இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்னவாயிரும், 0 ஆயிரும். -5 + 5 0 தானே, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா, தட் இஸ் நமக்கு என்னது, x + y + z, தட் இஸ் XYZ. ஓகேவா, எப்படி XYZட்டும் நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இந்த டேர்ம். ஸோ இதே தான் நமக்கு இங்கேயும் ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஹென்ஸ் XYZ = X + Y + Z.